ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அழகிய கிறுக்கியே அத்தியாயம் 2. மீட்டிங் ஹாலில் வந்து அமர்ந்தார்கள் நால்வரும். கலைமதி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, வழக்கம் போல் அவனை மட்டும் காணோமண்ணா, மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க என்றார். ஹாய், குட் மார்னிங் என்றார் கலைவேந்தன். உங்களுக்கே தெரியும், நாம் எல்லாரும் இங்கே இப்போ மீட் பண்ணினது நம்ம தாத்தாவின் பிறந்த நாளை கொண்டாடத்தான். கேவி குரூப்பின் ஃபவுண்டர் நம்ம தாத்தாவின் பிறந்த நாளை நம்முடைய எல்லா பிரான்ச்சிலும் கொண்டாடணும். இந்தியா மட்டுமில்லை, எல்லா நாட்டிலும் உள்ள நம்ம தொழில் கூடங்களில் கொண்டாடணும். வழக்கம் போல இதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் கலையரசன் செய்வான். புதுசாக ஏதாவது நலத்திட்டங்கள் ஏற்பாடு பண்ணணும். அதை கலைவாணன் கிட்ட கேட்டு செய்யுங்க. பொதுவாக நம்முடைய மொத்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நம்ம கேவி ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். ஆனாலும் வருடா வருடம் நம்ம தாத்தாவின் பிறந்த நாள் அன்று புதிதாக ஏதாவது செய்வோம். அதற்கு இந்த வருடம் என்ன செய்யலாம் என்று யோசித்து கலைவாணன் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் ரிதன்யாவோட கல்யாணம் பற்றி பேசணும் என்றார் கலைவேந்தன். அண்ணா, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம், பிறகு பேசலாம். ரிது ஒரு 2 வருடம் சுதந்திரமாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறா என்றார் கலைமதி. சுதந்திரம்னா என்ன? பப்பில் தண்ணி அடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதா என்று தஸ்வி கணவனின் காதில் கடிக்க அவளை முறைத்தவன், இதோ பார் தஸ்வி, சும்மா தேவையில்லாமல் என் சிஸ்டர் விஷயத்தில் நீ தலையிடாத. அவள் இங்கே பிறந்து வளர்ந்தவ. மும்பை கலாச்சாரம் அவகிட்ட இருக்கு. அதுக்கு என்ன இப்போ என்றான் சற்று கோபமாக. அம்மாவை சொல்லும்போது வாயை மூடிக்கொள்ளும் கணவன் தங்கையை சொல்லும்போது மட்டும் கொதித்து விடுவான். அவனுக்கும் தங்கைக்கும் 10 வருட இடைவெளி. அதனால் அவனுக்கு தங்கையை சிறு வயதில் இருந்தே ரொம்ப பிடிக்கும். குட்டி பொம்மை மாதிரி இருந்த தங்கையை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தஸ்விக்கு ரிதன்யாவை கண்டாலே பிடிக்காது. காரணம் அவள் அத்தை தான் என்றாலும் முக்கிய காரணம் தியாஸ் தான். அதுவரை மாமா மகள் என்று தஸ்வியைத்தான் அவன் ரொம்ப கொஞ்சி கொண்டும் தூக்கி கொண்டும் திரிந்தான். பிறகு அவனுக்கு 10 வயதான போது தங்கை பிறக்கவும் அவனுக்கு தன் தங்கை மீது பாசமும் அக்கறையும் போய்விட முன்பு போல் தஸ்வியை அவன் கொஞ்சுவது இல்லை. அந்த சின்ன வயதிலேயே, அத்தான், என் கூட நீ முன்பு போல விளையாட வரலை என்று தஸ்வி கேட்க, என் தங்கை கூட விளையாடுறேன், அதுதான் நேரம் இல்லை என்றான். அதனால் அந்த சின்ன குழந்தையை தஸ்விக்கு பிடிக்காமலே போனது. அவ்வப்போது இப்படி வீட்டு விழாக்கள், மீட்டிங்குகள், பார்ட்டிகளில் பார்க்கும்போது ரிதன்யாவை முறைப்பாள் தஸ்வி. பின் பள்ளி செல்லும்போது அப்படித்தான். அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் மும்பையில் உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர் நடத்தும் பள்ளியில்தான் படித்தார்கள். கல்லூரிக்கு வெளிநாடு சென்று விடுவார்கள். தியாஸ் வெளிநாடு சென்ற பின் தான் ரிதன்யாவும் தஸ்வியும் ஓரளவு பேசி கொண்டார்கள். ஆனால் வெளிநாட்டிற்கு படிக்க போய்விட்டு அவ்வப்போது வீட்டிற்கு வரும் தியாஸிற்கு மாமா மகள் தஸ்வி மேல் ஆர்வம் வந்தது. காரணம், அப்போதுதான் பள்ளியில் படித்த அவன் தங்கை ரிதன்யா மும்பை கலாச்சாரத்தில் இருக்க, தஸ்வி அப்படியே இன்னும் தமிழ் கலாச்சாரப்படி இருந்தாள். அதற்கு காரணம் நிகிதாவின் அம்மா. அவர் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். அதனால் தன் பெண்ணோ பேரன் பேத்தியோ தங்களின் தமிழ் கலாச்சாரத்தை மறந்துவிடக்கூடாது என்று நினைப்பார். என்னதான் மும்பையில் உள்ள கலாச்சார விழாக்கள் கொண்டாடினாலும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பண்டிகைகளும் விடாமல் கொண்டாடுவார்கள். பேரன் பேத்தியையும் அப்படியே தான் வளர்த்தார். கலைவேந்தனின் மனைவி நீதாவின் தந்தை தமிழர், தாய் மார்வாடி. எனவே அவர்கள் குடும்பத்தில் 2 பக்க பழக்க வழக்கமும் இருக்கும். மார்வாடி குடும்பத்து பழக்கம்தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தாய் எவ்வளியோ அவ்வளிதான் குழந்தைகளும். அப்படித்தான் நீதாவும் இருந்தார். தன் மகன்கள் இருவரையும் தன் உறவில் பெண் பார்த்து கட்டி வைத்தார். அவருக்கு பயம். எங்கே கணவர் நாத்தனாரின் பேச்சை கேட்டு தமிழ்நாட்டு பெண்தான் வேண்டும் என்று சொல்லி விடுவாரோ என்ற பயம்தான். வேற என்ன, தன் நாத்தனாரின் பெண் ரொம்ப சின்னவள். அதனால தான் சற்று நிம்மதியானார். ஆண்கள் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று பேசின போது பெண்கள் தனியாக அவரவர் கூட்டத்தோடு ஐக்கியமானார்கள். கலைமதியை மட்டும் எந்த கூட்டமுமே சேர்த்து கொள்ளாது.
அவரும் யாருடனும் அவர்களுடன் சேரமாட்டார். அந்த காலத்திலேயே வெளிநாடு போய் படித்தவர். அதனால் தன் அண்ணன் தம்பிகளோடு சேர்ந்து அவரும் தொழிலில் இறங்கினார். தந்தை இருந்தவரை தந்தையின் வழிகாட்டலில் இருந்தது. அதன்பின் அண்ணனின் வழிகாட்டலில் கேவி குரூப்பின் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்புகளில் கவனம் செலுத்தினார். அது தொடர்பான ஏற்றுமதி இறக்குமதியும் செய்தார். நீதாவின் குடும்பம் பெரிய பணக்காரர்கள் இல்லை, நல்ல வசதியான குடும்பம். பெண்ணின் அழகிற்காகத்தான் கலைவேந்தனுக்கு கட்டினார்கள். அவர் வீட்டோடு இருந்து விட்டார். அவருக்கு லேடிஸ் கிளப், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி என்று போய்விடுவார். இதனால் அவருக்கும் கலைமதிக்கும் ஒத்து வராது. அடிக்கடி அண்ணனிடம், அண்ணா, நீ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தால் உன் மனைவி தன்னியா செலவு செய்கிறார், கொஞ்சம் கண்டித்து வை என்பார். கலைவேந்தனும் மனைவியை கண்டிப்பார்தான். ஆனால் நீதா முகத்தை திருப்பிக் கொள்வார். பிறகு என்ன? அவர் மனைவியிடம் சரண்டர் தான். கலைவாணனுக்கு தயானந்தின் பேத்தி நிகிதாவை கட்டினார்கள். பெரிய தொழில் வாரிசு, ஒரே பெண் என்பதால் வெளிநாட்டில் படித்து வந்தவர். தந்தைக்கு துணையாக தொழில் செய்தார். திருமணமான பிறகு தந்தையோடு சேர்ந்து தொழில் செய்தார். நவநாகரிகமான அல்ட்ரா மாடர்ன் பெண்தான். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவர் தாயின் கண்டிப்பால் இந்த குடும்பத்தின் மருமகளாக பொறுப்பாக இருந்தார். கடைசி மகன் கலையரசன். அவர்தான் மும்பையில் யூஜி படித்தார். அப்போது உடன் படித்த தமிழ்நாட்டு பெண் சுகன்யாவை காதலித்தார். வெளிநாட்டில் பிஜி முடித்துவிட்டு வந்து தொழிலில் இறங்கினார். காதலித்த பெண்ணை கரம்பிடித்தார். உயர் நடுத்தர குடும்பம் சுகன்யா வீடு. அவர் அப்பா மத்திய அரசில் உயர் அதிகாரி. இவர்களோடு ஒப்பிட்டால் அவர்கள் ஒன்றுமே இல்லைதான். ஆனாலும் கலைவேந்தன் தம்பியின் திருமணத்தை நடத்தினார். காரணம், அவள் தமிழ்நாட்டு பெண் என்றுதான். நிகிதாவும் சுகன்யாவும் ஓரளவு ஒத்து போவார்கள். ஏனென்றால் நிகிதாவின் குடும்பத்தில் அவர் அம்மா அப்பா பெரிதாக அந்தஸ்து பார்க்க மாட்டார்கள். சுகன்யாவும் அவர்களோடு நன்றாக பேசி பழகுவார். நீதா அவர் மருமகள்கள், பேரன் பேத்தி என்று எப்போதும் ஒரு கூட்டமாகத்தான் இருப்பார். மருமகள்கள் வரும் முன் அவள் குடும்பத்தார் யாராவது அவருடன் இங்கே இருப்பார்கள். நீதாவின் தங்கைகளை கலைவேந்தன் தான் திருமணம் செய்து கொடுத்தார். அதுவரை அவர்கள் அதிகம் இங்கேதான் இருப்பார்கள். நிகிதா ஒற்றை பெண். மேலும் அவர் தொழிலில் இருப்பதால் அவர் வீடு வரவே இரவு ஆகிவிடும். பிள்ளைகள் இருவரும் வேலையாட்களிடம்தான் வளர்ந்தார்கள். பல நாட்கள் பாட்டி வீட்டிற்கு போய்விடுவார்கள். அதனால்தான் தஸ்வி, ஆரவ் இருவருக்கும் இங்கே அவ்வளவு ஒட்டுதல் இல்லை. கலைவாணன் கூட அதை இப்போதுதான் உணர்ந்தார். ஒரே மகள் அக்கா மகனை விரும்பியதால் திருமணமாகி இங்கேயே இருக்கிறாள். இல்லையென்றால் மகளும் திருமணமாகி வேறு வீட்டிற்கு போயிருப்பாள். தஸ்வி தன் தாயை போல் கேவி குரூப்பின் ஒரு தொழிலை எடுத்து நடத்துகிறாள். கணவனின் வழிகாட்டுதலில் தொழிலில் கணவனை விட மாமியார் மிக திறமைசாலி என்பதுதான் அவள் எண்ணம். ஆனால் தன் ஈகோவை விட்டு மாமியாரிடம் போய் எதையும் கேட்க மாட்டாள். இருக்கவே இருக்கார் அப்பா அல்லது கணவனிடம் கேட்பாள். இவர்களை மிஞ்சும் ஜாம்பவான் அவள் அண்ணன் ஆரவ். ஆனால் அவனை போனில் பிடிப்பது பெரிய விஷயம். தஸ்விக்கு சித்தப்பா மகள்கள் மேல் கொள்ளை பிரியம். அவள் அண்ணனுக்கும் அப்படித்தான். சுகன்யா திருமணமாகி வந்ததில் இருந்து ஆரவ் தஸ்வி மேல் ரொம்ப பிரியமாக இருப்பார். நாளடைவில் அவருக்கு இரண்டுமே பெண்கள் என்று ஆன பிறகு இன்னும் ஆரவ் மேல் ஒரு ஒட்டுதல் அதிகமானது. அவனும் சித்தப்பா சித்தி என்றால் ரொம்ப பிரியமாக இருப்பான். ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டான். தஸ்வி, பிரகன்யா, இஷான்வி மூவரும் சேர்ந்து தஸ்வியின் பெண்ணோடு விளையாடி கொண்டு இருந்தார்கள். என்னக்கா, இன்னைக்கு மீட்டிங்குக்கு வந்துட்டீங்க என்று கேட்க, ஆமாடி, வரலேனா என் மாமியார் இடை கமிஷன் போட்டு விசாரணை செய்வார்கள், அதற்கு இதுவே பெட்டர் என்று வந்துட்டேன் என்றாள். பெண்கள் டைனிங் ஹால் போய்விட்டார்கள். இப்படி மீட்டிங் நடக்கும்போது சாப்பாடு இங்கேதான். அனைவருக்கும் பிடித்த ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நடக்கும் மீட்டிங், விழாக்கள் இவற்றை பொறுப்பு எடுத்து நடத்துவது சுகன்யாவின் வேலை. நீதா கோவில் பூஜை விசேஷங்களை பொறுப்பெடுத்து செய்வார். குடும்பத்தில் உள்ளவர்களின் பிறந்த நாள், திருமண நாள் அன்று கோவில் பூஜைகளுக்கு நீதாவிடம் சொல்லி ஏற்பாடு செய்துவிட்டு இரவு வீட்டில் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவது, அதற்காக அனைவருக்கும் தகவல் அனுப்புவது, அழைப்பு அனுப்புவது எல்லாமே தஸ்வி வேலைதான். திருமணமாகி வந்த பிறகு அவளுக்கு பெரியப்பா கலைவேந்தன் கொடுத்த பொறுப்பு இது. அதே மாதிரி விகான், விதுன் இருவரின் மனைவிகளுக்கும் குடும்பத்தில் தனித்தனி பொறுப்புகள் இருக்கு.
அவர்களுக்கு குழந்தைகள் சின்னதாக இருப்பதால் பெரும்பாலும் அதை சுகன்யாவோ நீதாவோ செய்வார்கள். வடநாட்டு பூஜைகள், விழாக்கள், விசேஷங்களை நீதா பொறுப்பேற்று நடத்துவார். தமிழ்நாட்டு பண்டிகைகள், பூஜைகளை சுகன்யா பொறுப்பேற்று நடத்துவார். தஸ்வி, இஷான்வி, பிரகன்யா இருக்கும் இடம் ஒரே கலகலப்புத்தான். பெரும்பாலும் கலைவாணனும் கலையரசனும் மகள்களுடன் சேர்ந்து கொள்வார்கள். கலைவேந்தனுக்கு பெண் குழந்தை இல்லாததால் 3 பேர் மேலும் ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் அவருக்கு பாசத்தை வெளியே காட்ட தெரியாது. இவரை போல்தான் ஆரவ். உருவமும் நிறமும் அவன் கொள்ளு தாத்தா கலைவேந்தனை போல் அவன் விகான் விதுன் தாயின் சாயல். அதனால் மாறுபாடி பையன்களைப் போல தான் இருப்பார்கள். மீசை மட்டும் இருக்கும். ஆரவ் மட்டும்தான் தாத்தா மற்றும் அப்பா பெரியப்பாவின் சாயலில் கலரில் இருப்பான். ஆண்களும் டைனிங் டேபிள் வர, அடடா தஸ்வி, நீ முன்னாடியே வந்துட்டியா? நீ எங்கள் யாருக்கும் சாப்பாடு இருக்காதே. சே, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி வந்திருப்பேனே. இப்போ அக்காவும் தங்கைகளும் சேர்ந்தா எங்களுக்கு எங்கே மிஞ்ச போகுது என்று தியாஷ் கிண்டலடிக்க, ஆமாம் அத்தான், சரியாக சொல்லிட்டீங்க. எங்கள் அத்தை மகன் வந்தால் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு தான் ஓடி வந்துட்டோம் என்றாள் பிரகன்யா. ஏய் பாலு, இரு உன்னை என்று தியாஸ் விரட்ட போக அவள் ஓடி கலைமதியின் பின்னே மறைய மகனை பார்த்த கலைமதி, என்ன தியாஷ், பொம்பளை பிள்ளையை இப்படித்தான் விரட்டுறதா என்று முறைக்க, அம்மா, பொண்ணுங்களை தான் விரட்டக்கூடாது, பிசாசுகளை விரட்டலாம். அங்கே பாருங்க, என்ன 2 பிசாசுக விரட்டிக்கிட்டு வருதுக என்றான். திரும்பி பார்த்த கலைமதி, தஸ்வி, இஷான்வி ஓடி வர, டேய், நம்ம பொண்ணுங்களை பார்த்து இப்படி பேசலாமா? இது தப்பு தியாஷ். இது என்ன பேச்சு? பேய், பிசாசு எல்லாம் என்றெல்லாம் என்று கேட்க, அதானே, பிசாசே பிசாசை ஒத்துக்குமா என்ன என்று தஸ்வி இங்கே இஷான்வி கிட்ட முணுமுணுக்க, ஏன்னா எனத்தோட தாண்டி சேரும் என்று சுகன்யா இவர்களை கிண்டலடிக்க அங்கே சிரிப்பும் சாப்பாடும் ஒன்றாக நடந்தது. இந்த மாதம் யாருக்கு பிறந்த நாள் என்று விதுன் கேட்க, தெரியலையே என்று அவன் மனைவி சொல்ல, உங்கிட்ட கேட்டேன் பாரு என்றான் மார்வாடி பாஷையில். அங்கே அனைவருக்குமே ஹிந்தி நன்றாக பேசுவார்கள். படிக்கவும் எழுதவும் தெரியும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தமிழ் பேசவும் எழுதவும் படிக்கவும் வருடம் முழுவதும் இங்கே தமிழ் டீச்சர் வருவார்கள். வீட்டிலும் பெரும்பாலும் தமிழ்தான். அதுவும் இப்படி பார்ட்டி, மீட்டிங், பூஜை இப்படி அனைவரும் ஒன்று சேரும் போது கண்டிப்பாக தமிழ்தான் பேசணும். அதுதான் அவர்கள் வீட்டு வழக்கம்.